நமஸ்தே. இன்னைக்கு நம்மளுடைய ஆர்எஸ் டேலண்ட்ஸ் சேனல்ல மதியமாலை இருக்கிற பாக்யக் பதிய பாகம் 1 கவிதை பார்ட் 1 போயம்ஸ்ல இருக்கிற 5th போயமான நீம் கா பேடோடைய அபியாஸ் பார்க்கலாம். இந்த 5th போயம் நீம் கா பேட் புக் பேஜ் நம்பர் 17ல இருக்குது. பேஜ் நம்பர் 17. 5th போயம் நீம் கா பேட். நீம் வேப்பம், கா உடைய, பேட் மரம் ட்ரீ. நீம் கா பேட் வேப்ப மரம், நீம் ட்ரீ. ஸ்ரீ சோஹன்லால் துவேதி அப்படின்ற கவிஞர் தான் இந்த நீம் கா பேட் அப்படின்ற போயமை எழுதியிருக்காரு, படிச்சிருக்காரு. நம்ம ஆல்ரெடி போன வீடியோல இந்த போயமை ஒரு கதை மாதிரி பார்த்தோம். இந்த போயம் லைன்ஸை வாசிச்சு இதுக்கான வேர்ட் பை வேர்ட் மீனிங்கும் பார்த்தோம். நான் அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த போயமுடைய அபியாசத்தை லேர்ன் பண்ண போகிறோம். அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ், பயிற்சி. உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சாதான் எக்ஸசைஸ் லேர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அபியாஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 18. அபியாஸ். இந்த 5th போயமான நீம் கா பேடில் இருந்து நமக்கு 3 ரோமன்ஸ் அபியாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரோமன்ஸை மட்டும் தான் அவங்க எக்ஸாமில் இந்த போயமில் இருந்து கேட்பாங்க. நம்ம இந்த எல்லா ரோமன்ஸையும் ஒரே வீடியோவில் பார்த்தோம்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ரோமன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில் இப்போ 5th போயமோடைய 3rd ரோமன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. रोमन. नीम का पेड़ कविता का सारांश अपने शब्दों में लिखिए. नीम का पेड़ वेप मरम, नीम ट्री. कविता का कविதையின் सारांश सम्मरी सुरुकी अपने शब्दों में தங்களின் சொற்களில் लिखिए எழுதுக, ரைட் பண்ணுங்க. नीम का पेड़ कविता का सारांश अपने शब्दों में लिखिए. வேப்ப மரம் நீம் ட்ரீ அப்படின்ற கவிதையை சுருக்கி உங்களுடைய வேர்ட்ஸ்ல ரைட் பண்ணுங்க. இந்த போயமுடைய சம்மரி ரைட் பண்ணுங்க. இந்த நீம் கா பேட் அப்படின்ற போயமை சுருக்கி சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி எஸ்ஏ மாதிரி ரைட் பண்ணணும். இங்க நமக்கு क्वेश्चंस மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பிரஷ்னோத்தர் பண்டார்ல பேஜ் நம்பர் 191ல இருக்குது. இது ஓபன் பண்ணுங்க. இப்போ நம்ம 5th போயமான नीम का पेड़ोடைய சம்மரி பார்க்கலாம். नीम का पेड़ कवि कहते हैं कि उनके घर के पास एक नीम का पेड़ लगा है और वह बहुत हरा भरा है. कवि कहते हैं कि கவிஞர் கூறுகிறார், சொல்கிறார் என்னவென்றால் उनके घर के पास एक नीम का पेड़ लगा है. उनके அந்த கவிஞரின், அவரின், கர்கே வீட்டின், பாஸ் அருகில், நியர்பை, ஏக் ஒரு, நீம் கா பேட் வேப்ப மரம், லகா ஹை இருக்கிறது, அந்த கவிஞரின் வீட்டின் அருகில் ஒரு வேப்ப மரம் இருக்கிறது. और அண்ட் மற்றும் வஹ் பஹுத் ஹரா பரா ஹை வஹ் அது அந்த வேப்ப மரம், பஹுத் மிகவும், ஹரா பரா பச்சை பசேல், ஹை இருக்கிறது அந்த வேப்ப மரம் மிகவும் பச்சை பசேல் என்று இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது. கவி கஹ்தே हैं कि उनके घर के पास एक नीम का पेड़ लगा है और वह बहुत हरा भरा है. கவிஞர் கூறுகிறார், சொல்கிறார் என்னவென்றால் அவர் வீட்டின் அருகில் ஒரு வேப்ப மரம் இருக்கிறது மற்றும் அந்த வேப்ப மரம் மிகவும் பச்சை பசேல் என்று இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது. உஸ்கி டாலேம் ஜுக் ஜுக்கர் உன்கே கம்ரே கோ சூத்தி ஹைம். உஸ்கி அதன், அந்த வேப்ப மரத்தின், டாலேம் கிளைகள், பிரான்ச்சஸ். டால் அப்படின்னா சிங்குலர், டாலேம் அப்படின்னா ப்ளூரல். ஜுக் ஜுக்கர் வளைந்து வளைந்து, உன்கே அவரின், அந்த கவிஞரின், கம்ரேகோ அறையை, ரூம, சூத்தி ஹைம் தொடுகிறது, டச் பண்ணுது. உஸ்கி டாலேம் ஜுக் ஜுக்கர் உன்கே கம்ரேகோ சூத்தி ஹைம் அதன், அந்த வேப்ப மரத்தின் கிளைகள் வளைந்து வளைந்து அவரின், அந்த கவிஞரின் அறையை தொடுகிறது, டச் பண்ணுது. கவிஞர் சொல்றாரு என்னன்னா அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரம் ரொம்ப பச்சை பசேல் அப்படின்னு இருக்குது, ரொம்ப பசுமையா இருக்குது. அந்த வேப்ப மரத்தோடைய கிளைகள் வளைந்து நிலைந்து அந்த கவிஞருடைய ரூமை தொடுது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் பேராகிராஃப். கவி கஹ்தே हैं कि उस नीम के पेड़ में प्यारी प्यारी नई कोम्बलें निकली हैं जो लाल तथा बैंगनी रंग में हैं. उन्हें देखकर उनका मन शीतल बन जाता है. இந்த லைன் ரொம்ப பெருசா இருக்கிற காரணத்தினால நம்ம இதை ஸ்பிட் பண்ணி படிக்கலாம். கவி கஹ்தே हैं कि கவிஞர் கூறுகிறார், சொல்லுகிறார் என்னவென்றால்
उस नीम के पेड़ में प्यारी प्यारी नई கோம்பலேம் நிக்கலி ஹைம். உஸ் அந்த நீம் கே பேடு மேம் வேப்ப மரத்தில் பியாரி பியாரி அன்பான அன்பான நயி புதிய கோம்பலேம் கொழுந்து இலைகள் நிக்கலி வெளியே வந்து ஹைம் இருக்கின்றன. அந்த வேப்ப மரத்தில் அன்பான அன்பான புதிய கொழுந்து இலைகள் வெளிவந்து இருக்கின்றன. ஜோ லால் ததா பைங்கனி ரங் மே ஹைம். ஜோ அது அந்த கொழுந்து இலைகள் லால் ரெட் தத்தா மற்றும் பைங்கனி வைலட் ரங் மே ஹைம் கலர்ல இருக்குது. அது அந்த கொழுந்து இலைகள் ரெட் கலர்லயும் வைலட் கலர்லயும் இருக்குது. உன்ஹேம் தேக்கர் உன்கா மன் ஷீதல் பன் ஜாத்தா ஹை. உன்ஹேம் அதை அந்த கொழுந்து இலைகளை தேக்கர் பார்த்து உன்கா அவரின் அந்த கவிஞரின் மனம் மனசு ஷீதல் சாஃப்ட் மென்மை சில் அமைதி பன் ஜாத்தா ஹை மாறுகிறது. அந்த கொழுந்து இலைகளை பார்த்து அவருக்கு அந்த கவிஞரின் மனம் சாஃப்ட் ஆவது கூலாவது மென்மையாவது. கவி கஹ்தே ஹைம் கி उस नीम के पेड़ में प्यारी प्यारी नई कोमलेम निकली हैम जो लाल तथा बैंगनी रंग में हैम उन्हें देखकर उनका मन शीतल बन जाता है. கவிஞர் சொல்றாரு என்னன்னா, அந்த வேப்ப மரத்தில் அன்பான அன்பான புதிய கொழுந்து இலைகள் வெளியே வந்து இருக்கின்றன. அது அந்த கொழுந்து இலைகள் சிவப்பு மற்றும் வைலட் கலர்ல இருக்குது. அதை பார்த்து அந்த கொழுந்து இலைகளை பார்த்து அவருடைய மனம் அந்த கவிஞருடைய மனம் சாஃப்ட் ஆகுது கூலாவது அமைதியாவது. மரத்தோடைய டாப் மோஸ்ட் ஏரியால தான் இந்த கொழுந்து இலைகள் எல்லாமே முளைக்கும். புதுசா முளைக்கக்கூடிய இலைகளை தான் நம்ம கொழுந்து இலைகள் அப்படின்னு சொல்றோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எந்த ஒரு இலைகளுமே டார்க் கிரீன் கலர்ல இருக்காது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொழுந்து இலைகள் வந்து லைட் கிரீன் கலர்ல இருக்கும். ஒரு சில கொழுந்து இலைகள் வந்து கிரீன் மிக்ஸ்டு ரெட் கலர்ல இருக்கும். ஒரு சில கொழுந்து இலைகள் வந்து கிரீன் மிக்ஸ்டு எல்லோ கலர்ல இருக்கும். இந்த மாதிரியான கலர்ஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வளர வளர கிரீன் கலர்ல மாறும். இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இலைகளை தான் நம்ம கொழுந்து இலைகள் அப்படின்னு சொல்றோம். எல்லா இலைகளுமே இந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டி தான் அவங்க கிரீன் கலர்ல மாறுறாங்க. இந்த வேப்ப மரத்துடைய கொழுந்து இலைகள் ரெட் கலர்லயும் வைலட் கலர்லயும் இருக்கிறத பார்த்துட்டு கவிஞருடைய மனம் சாஃப்ட் ஆகுது கூலாவது அப்படின்னு இந்த செகண்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர்ட் பேராகிராஃப். आगे कवि का कहना है कि इस पेड़ में रोज सवेरे चिड़ियां गाकर शोर मचाती हैं और विभिन्न तरह के गीत गाती हैं. आगे कवि का कहना है कि மீண்டும் கவிஞரின் கூறுதல் இருக்கிறது என்னவென்றால், அதாவது மீண்டும் கவிஞர் கூறுகிறார் என்னவென்றால், இஸ் பேடு மே ரோஸ் சபேரே சிடியாங்காக்கர் ஷோர் மச்சாத்தி ஹைம். இஸ் பேடு மேம் இந்த மரத்தில் ரோஸ் தினமும் டெய்லி சபேரே அதிகாலை ஏர்லி மார்னிங் சிடியாங் பறவைகள் பேர்ட்ஸ் ஆக்கர் வந்து ஷோர் மச்சாத்தி ஹைம் சத்தம் ஏற்படுத்துகின்றன. இந்த மரத்தில் தினமும் அதிகாலையில் பறவைகள் வந்து சத்தம் ஏற்படுத்துகின்றன. और அண்ட் மற்றும் விபின்ன तरह के गीत गाती हैं. விபின்ன டிஃபரண்ட் तरह के வகையான கீத் பாட்டு गाती हैं பாடுகின்றன மற்றும் நிறைய வகையான பாட்டு பாடுகின்றன. आगे कवि का कहना है कि इस पेड़ में रोज सवेरे चिड़ियां गाकर शोर मचाती हैं और विभिन्न तरह के गीत गाती हैं. மீண்டும் கவிஞர் கூறுகிறார் என்னவென்றால், இந்த மரத்தில் இந்த வேப்ப மரத்தில் தினமும் அதிகாலையில் பறவைகள் வந்து சத்தம் ஏற்படுத்துகின்றன மற்றும் நிறைய வகையான பாட்டு பாடுகின்றன. உன் கீதோங்கோ சுன்கர் உன்கா தில் பஹ் ஜாதா ஹை. உன் அந்த கீதோங்கோ பாடல்களை அந்த பாடல்களை அந்த பறவைகளால் பாடக்கூடிய பாடல்களை சுன்கர் கேட்டு உன்கா அவரின் அந்த கவிஞரின் தில் ஹிருதயம் மனசு மனம் பஹ் ஜாத்தா ஹை கவர்கிறது அட்ராக்ட் பண்ணுது. உன் கீதோங்கோ சுன்கர் உன்கா தில் பஹ் ஜாத்தா ஹை அந்த பாடல்களை கேட்டு அந்த பறவைகளால் பாடக்கூடிய பாடல்களை கேட்டு அவரின் மனம் அந்த கவிஞரின் மனதை கவர்கிறது. கவிஞர் சொல்றாரு என்னன்னா, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வேப்ப மரத்துல டெய்லியும் காலையில பறவைகள் வந்து உட்காந்து நிறைய வகையான சத்தம் போடும். அந்த பறவைகள் சத்தம் போடுறத கேட்கும் போது எனக்கு நிறைய வகையான பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அந்த பறவைகளால் பாடக்கூடிய பாட்டை கேட்கும் போது என்னுடைய மனதை அது கவர்ந்துருச்சு அப்படின்னு இந்த தேர்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவி கஹ்தே ஹைம் கி वह इस पेड़ की छाया के नीचे रोज बैठते थे और बचपन में आंख मिचौनी भी खेला करते थे. कवि कहते हैं कि கவிஞர் கூறுகிறார் சொல்கிறார் என்னவென்றால், वह इस पेड़ की छाया के नीचे रोज बैठते थे. वह அவர் அந்த கவிஞர் இஸ் இந்த पेड़ की மரத்தின் छाया के நிழலில் நீச்சே கீழே ரோஸ் தினமும் டெய்லி बैठते थे அமர்ந்தார். அவர் அந்த கவிஞர் இந்த மரத்தின் நிழலில் கீழே தினமும் அமர்ந்தார். और அண்ட் மற்றும் பச்பன் மேம்
आंख मिचौनी इब्बी கேலா करते थे बचपन में சிறிய வயதில் बचपन அப்படின்னா சிறிய வயது childhood आंख मिचौनी கண்ணாம்பூச்சி इब्बी also கேலா करते थे விளையாடினார் कवि कहते हैं कि वह इस पेड़ की छाया के नीचे रोज बैठते थे और बचपन में आंख मिचौनी इब्बी கேலா करते थे கவிஞர் கூறுகிறார் சொல்கிறார் என்னவென்றால் அவர் அந்த கவிஞர் இந்த மரத்தின் நிழலின் கீழே தினமும் அமர்ந்தார் மற்றும் சிறிய வயதில் கண்ணாம்பூச்சியும் விளையாடினார் अभी अभी आंख बंद करके इस पेड़ के नीचे शांति से बैठते थे और उनका तन मन हल्का हो जाता था अभी अभी आंख बंद करके अभी अभी அப்பொழுது அப்பொழுது ஆங்க் கண்ணு பந்த் டு க்ளோஸ் மூடி கர்கே செய்து அப்பொழுது அப்பொழுது கண்களை மூடி இஸ் பேடுக்கே நீச்சே இந்த மரத்தின் கீழே சாந்தி சே அமைதியாக பைட்டேட்டே அமர்ந்தார் அப்பொழுது அப்பொழுது கண்களை மூடி இந்த வேப்ப மரத்தின் கீழே அமைதியாக அமர்ந்தார் और அண்டு மற்றும் உன்கா தன் மன் ஹல்கா ஹோ ஜாதா தா உன்கா அவரின் அந்த கவிஞரின் தன் பாடி உடம்பு மன் மனம் ஹிருதயம் இந்த ஹல்கா அப்படின்ற வேர்ட் நமக்கு லைட் சாஃப்ட் மென்மை அந்த மீனிங்ல வருது ஸ்ட்ராங் அப்படின்ற வேர்டோட ஆப்போசிட் என்ன லைட் இந்த மீனிங்ல இது இருக்குது ஹோ ஜாதாதா ஆகி விடுகிறது ஹேப்பன்ட் மற்றும் அவரின் உடல் மற்றும் மனம் மென்மையானது அபி அபி ஆங் பந்த் கர்கே இஸ் पेड़ के नीचे शांति से बैठते थे और उनका तन மண் ஹல்கா ஹோ ஜாதா தா அப்பொழுது அப்பொழுது கண்களை மூடி இந்த வேப்ப மரத்தின் கீழே அமைதியாக அமர்ந்தார் மற்றும் அவரின் உடல் மனம் மென்மையானது கவிஞர் சொல்றாரு என்னன்னா நான் இந்த வேப்ப மரத்துடைய நிழல்ல டெய்லியும் உட்காருவேன் நான் என்னுடைய சின்ன வயசுல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இங்க கண்ணாம்பூச்சியும் விளையாடுவேன் அப்பப்ப நான் என்னுடைய கண்ணை மூடி இந்த வேப்ப மரத்துடைய நிழல்ல அமைதியா உட்காந்துருப்பேன் இப்படி நான் என்னுடைய கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்த காரணத்தினால எனக்கு என்னுடைய மனமும் உடலும் மென்மையாவது சாஃப்ட் ஆகுது இந்த வேப்ப மரத்தை கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்ல எனக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் ரிலாக்ஸா இருக்குது அப்படின்னு இந்த 4th பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க அடுத்தது லாஸ்ட் पैराग्राफ अंत में कवि कहते हैं कि अगर यह पेड़ उनके घर के सामने नहीं होता तो उनका घर उजड़ा सा लगता है अंत में कवि कहते हैं कि இறுதியில் கடைசியா கவிஞர் சொல்றாரு என்னன்னா அகர் ஒருவேளை இஃப் யஹ் இந்த பேட் மரம் உன்கே அவரின் கர்கே வீட்டின் சாம்னே எதிரில் நெஹிம் ஹோதா தோ இல்லை என்றால் ஒருவேளை இந்த வேப்ப மரம் இந்த கவிஞருடைய வீட்டுக்கு முன்னாடி இல்லனா உன்கா அவரின் அந்த கவிஞரின் கர் வீடு உஜ்டாசா வெறிச்சோடி லக்தாஹை இருக்கும் அவரின் அந்த கவிஞரின் வீடு வெறிச்சோடி இருக்கும் अंत में कवि कहते हैं कि अगर यह पेड़ उनके घर के सामने नहीं होता तो उनका घर उजड़ा सा लगता இறுதியில் கவிஞர் சொல்கிறார் என்னவென்றால் ஒருவேளை இஃப் இந்த வேப்ப மரம் இந்த கவிஞருடைய வீட்டுக்கு எதிரில் இல்லைன்னா அவருடைய வீடு பார்க்கறதுக்கு வெறிச்சோடி இருக்கும் इस पेड़ की वजह से सभी जगह हरियाली फैली हुई है इस இந்த पेड़ की மரத்தின் விஜஹ் சே காரணத்தினால் சபி எல்லா ஜகஹ் இடத்திலும் ஹரியாலி பசுமை ஃபைலி ஹுயி ஹை பரவி இருக்கிறது இஸ் पेड़ की वजह से सभी जगह हरियाली फैली हुई है இந்த மரத்தின் காரணமாக அனைத்து இடத்திலும் பசுமை பரவி இருக்கிறது घर मात्र नहीं हमारा दिल भी हरा भरा है इस पेड़ के कारण घर मात्र नहीं घर வீடு மாத்திர ஒன்லி மட்டுமே நெஹிம் இல்லை வீடு மட்டுமே இல்லை ஹமாரா நமது தில் பி மனதும் ஹராபராகை பச்சை பசேல் என்று இருக்கிறது பசுமையாக இருக்கிறது இஸ் இந்த பேடுக்கே மரத்தின் காரணம் வஜக் அப்படின்னாலும் காரன் அப்படின்னாலும் காரணம் ஈசன் கர் மாத்திர நெஹிம் ஹமாரா தில் பி ஹராபராகை இஸ் பேடுக்கே காரன் வீடு மட்டுமே இல்லை நமது ஹிருதயமும் நமது மனமும் பச்சை பசேல் என்று இருக்கிறது பசுமையாக இருக்கிறது இந்த மரத்தின் காரணத்தினால் கவிஞர் சொல்றாரு என்னன்னா இந்த வேப்ப மரம் மட்டும் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இல்லைன்னா என்னுடைய வீடு பார்க்கறதுக்கு வெறிச்சோடி இருக்கும் இந்த வேப்ப மரம் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காரணத்தினால தான் என்னுடைய சொசைட்டி என்னை சுத்தி இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே பசுமையா இருந்தது வீடு மட்டும் இல்ல என்னுடைய ஹிருதயமும் என்னுடைய மனமும் பச்சை பசேல் அப்படின்னு இருக்குது இந்த வேப்பமரம் இல்லைன்னா என்னால இப்படி வாழ முடியாது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வேப்பமரம் தான் அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு இப்போ நான் உங்களுக்கு இது ஃபுல்லா வாசிச்சு காட்டுறேன் नीम का पेड़ कवि कहते हैं कि उनके घर के पास एक नीम का पेड़ लगा है और वह बहुत हरा भरा है उसकी डालें झुक झुक कर उनके कमरे को छूती हैं कवि कहते हैं कि उस नीम के पेड़ में प्यारी प्यारी नई कोंबलें निकली हैं जो लाल तथा बैंगनी रंग में हैं
उन्हें देखकर उनका मन शीतल बन जाता है। आगे कवि का कहना है कि इस पेड़ में रोज सवेरे चिड़िया गाकर शोर मचाती हैं और विभिन्न तरह के गीत गाती हैं। उन गीतों को सुनकर उनका दिल बह जाता है। कवि कहते हैं कि वह इस पेड़ के छाया के नीचे रोज बैठते थे और बचपन में आंख मिचौनी भी खेला करते थे। अभी अभी आंख बंद करके इस पेड़ के नीचे शांति से बैठते थे और उनका तन मन हल्का हो जाता था। अंत में कवि कहते हैं कि अगर यह पेड़ उनके घर के सामने नहीं होता तो उनका घर उजड़ा सा लगता है। इस पेड़ की वजह से सभी जगह हरियाली फैली हुई है। घर मात्र नहीं, हमारा दिल भी हरा भरा है इस पेड़ के कारण. அவ்வளவுதான் இந்த 5th போயமான நீம்கா பேடோடைய அபியாஸ் முடிஞ்சது. இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத். இதை டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன்.